கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமா இந்த கால வேளையில் உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. இந்த நம்பிக்கை டிவி மூலிமா உங்களை மீண்டுமா பார்க்குவது ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கண்களை மூடி நம்ம செபிப்போம். ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணித்து செபிக்கிறோம் சாமி. இந்த கால வேளையில் ஆண்டவரே, எங்களோட ஜனத்தோடு நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ நீர் பேசுவீராக. பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்ற நம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக ஆவியானவரே இந்த ஜனங்கத்தோடு பேசுகிறார், எங்களோடு பேசுவீராக. நீ பேசுகிற தெய்வம், நீர் பேசுவீராக. இந்த வார்த்தை கேட்டு பிறருக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும்படிய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் மீண்டுமா இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களை நடத்தினார், இனியும் உங்களை நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்று சொன்னால், கர்த்தரை நித்தமாக நம்புங்க. கர்த்தரை நித்தமாக நம்புகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை நம்புகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவர்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். அவங்கள கொண்டு உங்கள் வேலை ஸ்தானத்தில் அற்புதங்களை செய்வார். இந்த நாட்களில் எப்படியா இருக்குதுன்னு சொன்னால், மனுஷர் இந்த காலத்தில் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் சொன்னால், தன்னுடைய வேலையை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, தன்னுடைய பணத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, தன்னுடைய பேர் புகழை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, தனக்கு இருக்கிற ஆஸ்தியை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், கர்த்தரை நித்தமும் நம்புங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் இல்லாக்கட்டியாலும் சரி, ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லாக்கட்டியும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் இருந்தாலும் இல்லாக்கட்டியும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இருந்தாலும் இல்லாக்கட்டியும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நன்மையே இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன சொன்னால், கர்த்தர் நம்மை நித்தமும் நம்புகிற ஒரு கூட்டத்தை இந்த நாட்கள் ஆண்டவர் தேடி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் தேட வேண்டிய மனுஷரை யார் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியர் செய்கிற சகோதர சகோதரியாக இருக்கலாம், ஒருவேளை படிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்னா, ஆண்டவருக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் யார் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் சொன்னால், கர்த்தரை நித்தமும் நம்புகிற ஒரு கூட்டத்தை, ஒரு மனுஷனை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். வேதம் நம்மளுக்கு அதுதான் சொல்லுகிறது. ஏசாயா 26:4 பாருங்க, கர்த்தரை நித்தமும் நம்ப வேண்டும். Trust in the Lord for ever and ever. கர்த்தரை நித்தமாக நம்புக வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், அவர் நித்திய அடைக்கலமாக காணப்படுகிறார், அவர் கண்மலையாக காணப்படுகிறார், எவர் லாஸ்டிங் ராக்காக இருக்கிறார். நித்தியமான ஒரு வாழ்க்கையில் கொடுக்க, நித்தியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்ய அவர் கண்மலையாக காணப்படுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுகிற ஒரே காரியம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை நித்தமாக நடத்து போகிறார். காரணம் என்ன? நித்தியமாக அவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எது இருந்தாலும் சரி, எது இல்லைன்றாலும் சரி, கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இந்த காலவேளை நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இது வரைக்கும் மனுஷரை நம்புவது போதும், உங்கள் வேலையை நம்புவது போதும், உங்கள் ஐஸ்வர்யத்தை நம்பின்னு இருந்தது போதும், ஒரு மனுஷரை நம்பி இருந்தது போதும். இந்த நாட்கள் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறன்னா, கர்த்தரை நித்தமாக அவர் நம்ப வேண்டிய பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும். அவர் நித்தமாக உங்களை நம்ப வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற உங்களை வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம வாழ்க்கையில் எப்போ ஆண்டவரை தேடுவோம்னு சொன்னால், எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்கும் போது ஆண்டவரை தேடுவோம், எல்லா விதம் நன்மை கிடைக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், எல்லா விதமான ஜெயத்தை கொடுக்கும் போது ஆண்டவரை நம்பி வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லுகல, எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த ஏசாயா 26:4 பாருங்க, கர்த்தரை நித்தமும் நம்புங்க. நித்தமுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி இல்லாகட்டும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அவரை நம்புனீங்கன்னா நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நடக்கும். அவரை நம்பி பாருங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வார். மனுஷராக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு வேலை இருக்கிறதுனால, பர்மனெண்ட் இருக்கிற வேலைனால, நம்மளுக்கு வருமானம் வர்றதுனால அத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது நிரந்தரம் கிடையாது. ஒருவேளை பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பணம் இருக்கலாம், ஒருவேளை எனக்கு எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்து இருக்கலாம், அத்தை நம்பி இருக்கிறதுனால அது ஆசீர்வாதமாக வராது.
ஒருவேளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் என்னை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி இருக்கிறீங்களா நீங்கள்? ஒருவேளை எனக்கு குடும்பம் இருக்கிறது, குடும்பத்தை என்னை பார்த்துக்குவாங்க அப்படி சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், கவர்மெண்ட் என்ன தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, எனக்கு எல்லாம் உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், நிரந்தரம் இல்லாத ஒரு மேன்மை. நம்மளுக்கு இது பூமியில் வாழ வேண்டிய தேவைதான். ஆனால் நம்முடைய நம்பிக்கை பொருள்கள் மேலேயோ மனுஷருக்கு மேலேயோ அல்ல. நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கிறது வேண்டியதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேலே. அதுதான் இந்த ஏசாயா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் மேலே நின்றென்றைக்கும், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம் என்னென்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, ஃபார் த லார்ட் காட் இஸ் த எவர்லாஸ்டிங் ராக். அவர் கண்மலை, நித்தியமான கண்மலையை காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நித்தியமான கண்மலை. அந்த கண்மலை இருக்கிற இயேசு கிட்ட நம்ம வரும்போது, அந்த கண்மலை இருக்கிற இயேசு கிட்ட நீயும் நான் வரும்போது, ஆண்டவர் அந்த கண்மலை மேலே உங்களை தலைகளை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், பாதுகாத்துக்குவார். அந்த கண்மலை கிட்ட நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்கு மந்திரம் கிட்ட வராது, ஏவல்கள் உங்கள்கிட்ட வராது, பிசாசின் கட்டுகள் உங்ககிட்ட வராது, பிசாசின் வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷரும் உங்களுக்கு மின்பதாக மேலே எழ முடியாது. காரணம் என்ன சொன்னால், கர்த்தரை நம்பி இருக்கீங்க, அவர் மிகுந்த அடைக்கலமாக காணப்படுகிறார், அவர் கண்மலே காணப்படுகிறார். தேவன பிள்ளைகளே, வேதத்திலிருந்து இன்னொரு பகுதி ஒரு மனுஷனை காட்ட விரும்புகிற யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு ஐஸ்வர்யன் உள்ள என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுக்கு ஆசீர்வாதம் அல்லுக்கு மீறி பூமிக்கு அவங்க ஊரிலே பட்டணத்தில் ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அவனுக்கு ஏறக்குறைய 7000 ஆடு இருந்தது. யோசித்து பாருங்க, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 டாங்கீஸ், கழுதை இருந்துச்சு சொல்லி பார்க்குறோம். இந்த எல்லா விதமான ஆசீர்வாதமும் ஒரே நாளில் மரித்து போனது. இருந்த எல்லா மிருகங்களும் ஒரே நாளில் மரித்து போனது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை ஒன்றுனா மரித்து போயிருக்கலாம், ஒருவேளை ஆடு ஒரு நாள் மரித்து போயிருக்கலாம், ஒருவேளை ஒட்டகம் ஒரு நாள் மரித்து போயிருக்கலாம். ஆனால் வேத சொல்லுகிற காரியம் என்னென்னு சொன்னால், ஒரே நாளில் எல்லா விதமான மிருகங்களும் மரித்து போனது. ஆசீர்வாதம் அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் ஒரே நாள் போனது, ஆசீர்வாதம் அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் ஒரே நாள் மரித்து போகிறது, பொருளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரே நாளில் மரித்து போனது, கையில் இருந்தது எல்லாம் ஒரே நாள் போனது. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு யோபுக்கு இருந்த 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்து போனாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை நம்ம கிடைக்கலன்னு நம்ம கவலைப்பட்டு கொண்டு தேவனை விட்டு தூரம் இருக்கிறோம், தேவனை நம்பாமல் வாழ்ந்து கொண்டுக்கிறோம், தேவனை விட்டு தூரம் இருக்கிறோம். கேட்டால் காரணம், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கலை, தேவன் நம்மளை உயர்த்தலை, தேவன் நம்ம கனப்படுத்தலை, தேவன் நம்ம நன்மை செய்யலை, ஆண்டவர் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லுகிற அருமையான சகோதர சகோதரியே, இந்த யோபை எடுத்து பாருங்க. ஒரே நாளில் தன் 10 பிள்ளைகளை இழந்தான். 10 பிள்ளைகளை ஒரே நாள் இழந்தான். அவனுக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளும், அவனுக்கு இருந்த 500 கழுதை இருந்தது, அவனுக்கு இருந்த 500 மாடு இருந்தது, அவனுக்கு இருந்த 3000 ஒட்டகம் இழந்தது, 7000 ஆடும் இழந்து போனது. எப்போ தெரியுங்களா? ஒரே நாளில். ஆனால் அந்த யோபுக்கு இருந்தது ஒரு நம்பிக்கை என்று சொன்னால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு ஆண்டவர் மேல் நம்பிக்கொண்டு இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னார். அருமையான தேவர்களே, இந்த பூமியில் எல்லா விதமான ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுன்னா கர்த்தர் இடத்துலேருந்து தான் வருகிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் உழைக்கிறேன், அந்த பணம் எனக்கு வருது, நான் படித்திருக்கிறேன் அதனால் எனக்கு வேலை கிடைத்தது என்று சொல்லுகிறேன், என்னால் திறமை இருக்குது, அந்த திறமையினால் இந்த வேலை நான் செய்தேன் என்று சொல்லலாம். ஒருவேளை எனக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நான் எல்லாமே செய்கிறேன் என்று சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பெற்று இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கு காரணம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வழிநடத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர் ஆண்டவர், இதுவரைக்கும் உங்களை போஷித்தவர் ஆண்டவர், இதுவரைக்கும் தப்பித்தவர் ஆண்டவர், இதுவரைக்கும் கனப்படுத்தினவர் ஆண்டவர். உங்கள் திறமையை நிமித்தம் உங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தது காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சில விஷயத்தில் ஆண்டவரை நம்பி இருக்கலாம், ஆனால் பரிபூர்ணமாக ஆண்டவரை நம்பலை. அதான் அந்த வேதம் சொல்லுது. ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், கர்த்தரை நித்தமும் நம்புங்க, உங்கள் வாழ்க்கை மாறும்.
கர்த்தரை நித்தமா நீ நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா மாறும். கர்த்தரை நித்தமா நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்காத காரியங்கள் நடக்கும். கர்த்தரை நித்தியமா நம்பி பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு வழியே இல்லை, உயர்வுக்கு வழியே இல்லை, எங்கள் வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைத்தாலும் இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உயர்வு கொடுத்து கனப்படுத்த மேன்மைப்படுத்த அவரால் இருக்க முடியும். இந்த யோபு பக்தன் எல்லாமே இழந்து போனான். ஒரே நாளில் தன் 10 பிள்ளைகளை இழந்தார். அவருக்கு இருந்த எல்லா மிருக ஜாதிகளை இழந்தார். எல்லாமே ஒன்றுமே இல்லைன்றது. ஆனால் யோபுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, எது போனாலும் சரி, எது இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். காரணம் என்ன சொன்னால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை யோபுக்கு இருந்தது. அதனால்தான் எல்லா சூழ்நிலையும் யோபு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஆண்டவர், அதனால யோபு எல்லா நேரத்திலும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார். எல்லா நேரத்திலும் தன்னோட வாயினால, தன்னோட உதறினால கூட தேவனுக்கு விரோதமாக பேசாத அந்த யோபு தன் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்தார், எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழந்தார், எல்லா பேர் புகழ் ஒரே நாளில் போனது. ஆனால் யோபுக்கு இருந்த நம்பிக்கை மட்டும் போல, யோபு ஆண்டவரை சார்ந்திருந்தது மட்டும் போல, யோபு தன்னோட வாழ்க்கையில் ஆண்டவருக்குன்னு கொடுத்த கனத்தையும் மரியாதையும், ஆண்டவருக்கு தன்னை வணங்குறது எதுவுமே கொஞ்சம் கூட விட்டு போகல. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை குறித்து யோசித்து பாருங்க. கர்த்தரை நித்தமும் தேடுகிற ஒரு அனுபவமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆசீர்வாதத்துக்காக செபிக்கிறோம், ஐஸ்வர்யத்துக்காக செபிக்கிறோம், நன்மைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யணும், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யணும், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான இந்த பூமிக்கு வாழ வேண்டிய எல்லா தயவு வேண்டும், நன்மை வேணும்னு நினைக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், கர்த்தரை நித்தமும் நம்புங்க, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்க. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை நம்புகிற ஒரு அனுபவம் ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் அநேக நேரத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்க, அநேக நேரத்தில் பணம் இல்லைன்று சோர்ந்து போயிருக்கிறீங்க, என் குடும்பத்தை அவமானத்தை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறேன், இது வரைக்கும் நான் ஆண்டவரை நம்பி தானே வாழ்கிறேன், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன், ஆண்டவருக்காக உபாசம் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, என் வாழ்க்கையில் நன்மை இல்லை, என் வாழ்க்கையில் கனம் இல்லைன்னு நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன். காரணம் என்ன சொன்னால், வேத சொல்லுங்க, கர்த்தரை நித்தமாக நம்புங்க, கர்த்தரை நித்தமாக நம்புங்க. ட்ரஸ்ட் இன் த லார்ட் ஃபார் எவர். அவர் எப்பவுமே நம்பினருங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் கீழே போக விட மாட்டார். அப்படி நம்பியிருந்த யோபுக்கு நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், எழுந்து போன எல்லா ஆசீர்வாதம் ரெட்டிப்பான கொடுத்தார், எழுந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை ரெட்டிப்பான கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. யோபு 42:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். எழுந்து போயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு கொடுப்பாருன்னு சொன்னால், உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம். கர்த்தரை நித்தமாக நம்புகிற உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்து போயிருக்கிற ஆசீர்வாதம், எழுந்து போயிருக்கிற உயர்வு, எழுந்து போயிருக்கிற கனம், எழுந்து போயிருக்கிற மேன்மை, எழுந்து போயிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். யோபுக்கு செய்த இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். யோபுக்கு செய்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எழுந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருப்போகிறார். எப்போ தெரியுமா தருவார் உங்களுக்கு? அவர் கர்த்தரை நித்தமும் நம்புகிற உங்களுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மைகளை, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை, ரெட்டிப்பான உயர்வுகளை, ரெட்டிப்பான மேன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நினைச்சு பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து என் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்து போகிறார். 14,000 ஆடுகள் ஆண்டவர் கொடுத்தார், 6,000 ஒட்டகத்தை கொடுத்தார், 1000 ஏர்மாடை கொடுத்தார், 1000 கழுதைகளை கொடுத்தார். எழுந்து போன எல்லா விதத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பார் யோபுக்கு என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்து போயிருக்கிற ஆசீர்வாதத்தையும், எழுந்து போயிருக்கிற கிருபையும், எழுந்து போயிருக்கிற அபிஷேகத்தையும், எழுந்து போயிருக்கிற பண தேவைகளும், எழுந்து போயிருக்கிற எல்லா உறவுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரப்போகிறார்.